இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4வது தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் 1341வது மந்திரம். இதுல த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றத ஒன்று அடைஞ்சு நவாக்கிரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். எது நன்மை, தம்மை விட்டு விலக வேண்டும், தாம் நினைத்ததை எப்படி ஒரு சொல் வலிமையுடன் சொல்ல முடியும், அந்த ஒரு உச்சி நிலையை அடையும் பொழுது சிவபெருமானுடைய திருநடனத்தையும் கண்டுகளிக்க முடியும் அப்படின்னு ஒரு அல்டிமேட் ஒரு அத்தாரிட்டியா நம்ம இருக்கக்கூடிய நிலைமைக்கு வர முடியும் அப்படின்றத சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்தனமக்கார ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 13வது அத்தியாயம் நவாக்கரி சக்கரம் பாடல் 1341 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. தானே கடலே தனியவும் வல்லனாய், தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய், தானே தனி நடம் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவரும் ஆமே. தானே களறி தனியவும் வல்லனாய், தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய், தானே தனி நடம் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனும் ஆமே. இதன் விளக்கமாக சரவணநேய தளத்துல வந்து சரவணநேய தளத்துல இன்றைய மந்திரத்திற்கான முதல் வரி கொஞ்சம் மாறி வருது. தானே களறித்து அறியவும் வல்லனாய் அப்படின்னு வருது. மற்ற பிரதிகள்ல தானே களறி தனியவும் வல்லனாய்னு வருது. மற்றதெல்லாம் அப்படி இருக்கு. சரவணநேய தளத்துல விளக்கம். நவாகரி சக்கரத்தை சாதகம் செய்கின்ற சாதகர் அதன் மூலம் தமக்குள் இருக்கின்ற அனைத்து தீமைகளையும் நீக்கிவிட்டு தாம் உண்மையில் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தவராக இருக்கின்றார். அதன் பயனால் சாதகர் தமக்குள் எண்ணி பார்த்து அறிந்து கொண்ட இறைத்தன்மைகள் அனைத்தையும் குருவாக வீற்றிருந்து பிறருக்கு எடுத்து கூற முடிந்தவராகவும் இருக்கின்றார். அதன் பயனால் இறைவன் தமக்காக தனியாக ஆடிய திருநடனத்தை கண்டு ரசித்த இறைவியையும் சாதகர் தமக்குள் தரிசித்து வணங்கவும் மற்றவர்களால் வணங்கப்படும் தலைவனாகவும் இருக்கின்றார். அவங்க கொடுத்திருக்காங்க. ஆமா, கௌரி அம்மா வாருங்க. நன்றிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அழகேசன் ஐயா பேசினதும் சரி, நீங்க பேசினதும் ரொம்ப தெளிவான விளக்கமா இருந்தது. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் எடுத்துக்கிறேன். தானே களறி தனியவும் வல்லனாய், தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய், தானே தனி நடம் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனும் ஆமே. இதுக்கான கமெண்ட்ரி. The yogin is the perfect man. He is the captain of his soul. Like a chief, he commands respect. The devotee of Shakti develops command over both the mind and speech, and thus purifies the soul of egoism. The witness takes the helm to lead the yogin and experiences the play of consciousness as a dance within herself. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல தானே அப்புறம் தன்னை இந்த 2 வார்த்தையுமே யூஸ் பண்றாங்க. இங்க தானேங்கிற இடத்துல எல்லாம் நம்ம நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இறைய ஆன்மாவாவும் பாக்குறவங்களா இருந்தாலும் ஆன்மாவா எடுத்துக்கலாம், இறைவனா பாக்குறவங்க இறைவனா எடுத்துக்கலாம். இல்ல உங்களோட உண்மையான சொரூபத்தை நீங்க உணர்ற விஷயம் அதுதான், நான் யாருன்ற உணர்ற விஷயமா இருந்தாலும் பாக்குறத எடுத்துக்கலாம். அதனால இந்த தானேங்கிற இடத்துல எல்லாம் நம்ம இறைய பாக்குறோம். தன்னைன்ற இடத்துல எல்லாம் தன்னை இப்ப நம்ம அந்த மனமும் உடம்பும் சேர்ந்து இருக்கிற அந்த அறியாமையில இருக்கிற நம்ம தன்னைன்ற வார்த்தையா இங்க போட்டிருக்கிறத நான் பாக்குறேன். தானே களறி தனியவும் வல்லனாய், தானே களறி தான் யார் என்ற உறுதியாக அறிய வல்லவனாய்,
நம்ம பார்த்துட்டு வரோம் அம்மா நமக்கு என்னெல்லாம் குடுப்பாங்க அப்படின்னுட்டு. இதுதான் அடுத்த லெவலுக்கு நம்மள கூட்டு போற விஷயம் இது. அ நம்மள வந்து உண்மையான யார் இந்த மாயையிலிருந்து விலக்கி, இந்த மாயைன்றது இந்த மனமும் உடலும் தான். அதுதான் நம்மன்றது தான் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயமும் அதுதான். அந்த இதுல தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? அந்த இது இல்லாம தான் யாருன்ற உண்மை அறிவ குடுக்குறதுக்கு, அதுக்கு வல்லவனாக ஆக்குவாங்க. தான் தானே அதாவது இறை இறை வந்து உறுதியாக யாரென்று அறியக்கூடிய வல்லமையை நமக்கு குடுப்பாங்க. தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய். தானே இப்ப நாம தன்னை நினைக்கிறத சொல்றதுனால தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது விஷயம். இப்ப நம்ம மனசு நினைக்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். மனசு நினைக்கிறத செஞ்சிட்டு இருக்கிறது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அந்த மனம்ன்றது விலகுன பிறகு தான் உங்களுக்கு இறை பேசுறதே கேட்கும். இறை உணர்றத நம்மளால சொல்ல முடியும். இறை என்ன சொல்லுது நமக்குள்ள இருந்து, இறை வந்து என்ன உணர்த்துதுன்றத உணர்தலே நமக்கு உள்ள போகணும்னா, அந்த மனம்ங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம விட்டு போயணும். அந்த நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிற மனசு வந்து அமைதி ஆனா தான், நமக்குள்ள இறை வந்து உணர்த்துற விஷயம், சொல்ற விஷயம்லாம் நமக்கு கேட்கும். தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய். அந்த தானே நினைக்கிறது, நாம நினைக்கிறது இல்ல, இறை நினைக்கிறத நம்ம சொல்லவும் வல்லவனாய் ஆக்க முடியும். அத நம்ம உணரவும் முடியும். தானே தனிநடம் கண்டவள் தன்னையும். தானே தனிநடம். அந்த இறையோட தனி நடனத்த கண்டவள் தன்னையும். அந்த ஒரு நிமிஷம். அழு. ஒரு நிமிஷம். ஆரியா. தானே தனிநடம் கண்டவள் தன்னையும். அதான் தனக்குள்ள அந்த தன்னையும் இங்க போட்டிருக்காங்கல்ல, இது வந்து நமக்குள்ள. இப்ப வந்து நம்ம உடம்பும் மனதுக்கும் உள்ள. அந்த உடம்பும் மனதுக்குள்ள தனி நடங்கண்டவள். அந்த இறைவனின் தானே தனி நடம். அந்த இறைவனோட திரு நடனத்தை காண செய்பவளும் அவதான். அதை காண்பதற்கு வல்லவனாக ஆக்குபவளும் அவள்தான். தானே வணங்கி தலைவனும் ஆமே. அந்த தானே அந்த இறைய வணங்கி இறைய வணங்கி தலைவனும் ஆமே. அந்த இறைவ வணங்கி அந்த இறை திருவடியிலே நம்ம இருக்க நாமும் அந்த இறையாகவே மாறுவோம். அந்த தலைவனாகவே நாமளும் மாறுவோம். அந்த மாதிரி நான் பார்க்கிறேன். இது வந்து இந்த சிவவாக்கியர் பாடல் இருக்கும் இல்லையா? ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை. ரொம்ப அருமையான பாடல். எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதை கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாரையும் சேரணும்னு அந்த பாடலுக்கு ஒரு இது இருக்கு. அது மாரி பயங்கர சக்தி வாய்ந்த பாடல் அது. அதுல அந்த பாடல் வந்து இதுல எனக்கு இந்த பாடலை கேட்கும்போதே எனக்கு அந்த பாடல் ஞாபகம் வந்தது. அதுல வந்து என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. எனக்குள்ள இருந்த விஷயத்த எனக்குள்ள இருந்த அந்த இறையை நான் அறிந்ததில்லை. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், எனக்குள்ள இருந்த அந்த இறையை நான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. இந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற விஷயத்தை யார் காண முடியும், யார் காண வல்லரோ அப்படின்னு கேட்ட அந்த வார்த்தை வந்து எனக்கு இது அப்படியே ஒரு லிங்க் ஆச்சு. ஏன்னா இதுல வந்து வல்லனாய்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த யார் கொடுக்குறாங்க, யாவர் காண வல்லரோனா இந்த அன்னையினோட அருள் இருக்கிறவங்களுக்கு, அவங்களோட கருணை கடைக்கண் பட்டவங்களுக்கு அந்த கேள்விக்கு நம்ம பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. சிவவாக்கியர் கேட்ட கேள்விக்கு என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ அப்படின்னா, இந்த அன்னையின் அருள் பெற்றவங்களுக்கு காண வல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தவர் வந்து என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே, அந்த திருவடியிலே இருந்து நான் உன்னை உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாங்க அந்த பாடல்ல. அருமையான ஒரு பாடல் அது. அந்த பாடலும் எனக்கு இதுல புரிய கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு வராங்க. அன்னை அவங்களோட கருணை உள்ளத்தினால என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு, அதுல வந்து இந்த விஷயம், இந்த தான் யார் என்ற உணர்ற விஷயம், தனக்குள்ள இருக்க இறைய உணர்ற விஷயமா கொடுக்கும்போது
அதுல இருந்து நம்ம மனதை நீக்கினாதான் அந்த இதே வரும். அந்த மனதை நீக்கின பிறகு இறை உணர்றதும் இறை பேசுறதும் நமக்கு கேட்கவும் முடியும். அந்த திரு நடனத்தை காணவும் முடியும். அதே மாதிரி அந்த திருவடியிலே இருக்க இருக்க இறையவே நம்ம சேரவும் முடியும். அந்த தலைவனுமா ஆகவும் முடியும். இறையாகவே ஆக முடியும். அந்த இறைவன் திருவடியை வணங்கி அதிலே இருக்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அந்த இடம் நல்லா இருந்துச்சு கௌரிமா. தானேன்னு சொல்ற இடம் எல்லாம் தெய்வத்தை சொல்றதுமாவும், தனக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மள சொல்ற மாதிரியும் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் அழகா இருந்தது. நன்றி. எல்லாமே நல்லா இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் அத 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 அப்படி தனியா பிரிச்சு காமிச்சது பாடல. நல்லா இருந்துச்சு. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. இந்த பாடல் கௌரிமா நல்லா சொன்னாங்க. நானும் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். தானே கழறி தனியவும் வல்ல நாய், தானே நினைத்தவை சொல்லவும் வல்ல நாய், தானே தனிநடங்கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனுமாமே அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல முதல் 2 வரிகள் தானே கழறி தனியவும் வல்ல நாய் அப்படிங்கிறதும், தானே நினைத்தவை சொல்லவும் வல்ல நாய் அப்படிங்கிறதும் ஒரு 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 செட்டா வச்சுக்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கீயா தானே தனிநடம் கண்டவள் தன்னையும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அதுக்கப்புறம் தானே வணங்கி தலைவனுமாமே அப்படின்னு அது செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சோ நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பாத்துக்கலாம். சோ இந்த இடத்துல எதை சொல்றோம் அப்படின்னாக்க, தானே தனிநடம் கண்டவள் தன்னையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தானே தனிநடம் கண்டவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனுடைய திருக்கூத்தை முழுவதுமாக அவள் தான் காண்றா. ஏன்னா நம்ம நிறைய இடங்கள்ல தெரிந்து கொண்டிருப்போம். அந்த திருக்கூத்து இத காஸ்மிக் டான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல 2 பேருக்கும் காளிக்கும் சிவனுக்கும் நாட்டியம் நடந்தது, போட்டி நடந்ததுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, அவனுடைய திருக்கூத்தை சொல்லக்கூடிய ஒரு புராணங்கள் தான், வழிதான். அப்போ அவனுடைய திருக்கூத்தை அவள் தான் காண்றா. வேற யாராலையும் காணவே முடியாது. ஏன் அப்படின்னா இது அவள் ஆடக்கூடிய கூத்து. அப்போ எல்லாரும் இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம தொடர்ந்து எல்லாத்தையும் பாக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? என்ன நினைக்கிறோம்? இப்போ நம்ம கண்ணு முன்னாடி ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு, தொடர்ந்து பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம தெரியாம அந்த கண் இமைக்கக்கூடிய அந்த நொடி என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த கண் இமை மூடி திறக்கிறது. அப்ப அந்த இடத்துல அந்த காட்சி இல்ல. இந்த உள்ள போற காட்சி பிராதகார காட்சி தான் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த கண் இமைக்கக்கூடிய அந்த நேரத்துல காட்சி கிடையாது. அது நமக்கு தெரியல. மேஜிக் எப்படி நடக்குது, மேஜிக் ஷோ நடத்துறவங்க எப்படி நடத்துறாங்க, இந்த நேரத்தை அவர்கள் பயன் செய்து கொள்கிறார்கள். அதுதான் அந்த இடத்துல அந்த மேஜிக் ஷோவோட வெற்றி. அவங்களுக்கு அந்த கண் இமைக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தை அவங்க உபயோகம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு 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 காட்சியை எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறதுக்கு
ஆஹ் இது அறிவியல் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. என்ன ஆகுது, ஒரு காட்சி இருக்கு, அது உள்ள போய் அப்படியே தலைகீழ பதியும். அந்த தலைகீழ பதிகிறது திருப்பி இன்வெர்டடா நம்ம மனசுக்கு வெளியில வந்து நம்ம மூளைக்குள்ள போகு. அதை நம்ம உணர்ந்துப்போம். இதுதான் அந்த 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 விஷயத்த இங்க இல்ல. ஏன்னா அவள் தான் நடத்தி கொண்டிருக்கிறாள் அந்த நாடகத்தையும். அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். தானே தனி நடங் கண்டவள் தன்னையும், அதான் அந்த அர்த்தம். அப்போ அவளே நிகழ்த்தக்கூடிய அந்த நடனத்தை, அந்த கூத்தை அவள் கண்டு கொண்டே இருக்கிறாள். ஏன்னா நம்ம பண்றது நமக்கு தெரியும். நம்ம கண்ணை மூடினா கூட அந்த அசைவுல தான் இருப்போம். நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த மாதிரி தானே தனி நடங் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனுமாமே. இத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த இந்த கௌலினியை வழிபடக்கூடிய இந்த இந்த விஷயத்தை யாருதான் ஆரம்பிச்சா அப்படின்னாக்க, இது பரமசிவனால் தான் துவக்கப்பட்டு ஆச்சரிக்கப்பட்டது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா இந்த அனுஷ்டான விதானங்கள் எல்லாம் யாருதான் முதல்ல துவங்கினா? இப்ப நிறைய இந்த சாஸ்திரத்துல நிறைய பத்ததிகள் இருக்கு, அதாவது வழிமுறைகள் இருக்கு. பரசுராம கல்பம் அப்படின்னு அவர் சொன்னது இருக்கிறது, மன்மத கல்பம் அப்படின்னு மன்மதன் சொன்ன விஷயங்கள் இருக்கிறது, ஆதி வித்தை காதி வித்தை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் இல்லாம இந்த 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 கௌலினி உபாசகம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா அந்த அந்த பரசிவனாலேயே துவங்கப்பட்டது இந்த விசாரம், இந்த பத்ததி, இந்த முறை அவனால்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ தானே வணங்கி தலைவனுமாமே அப்படின்னா அந்த இடத்துல நாம் அவனுக்கு இணையாக அவனோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அவனுடைய காலடியில் சென்று சேரக்கூடிய நிலைக்கு சென்றுவிடும் அப்படிங்கிறது தான் இந்த 2 வரிகளுடைய ஒரு பொருளா நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த என்ன நடக்கும்? தானே கழறி தனியவும் வல்லனாய் தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய். சோ இப்போ இதுக்கு இப்படி ஆயிட்டோம் அப்படின்னாக்க நம்ம இறைவன் பெருமானின் காலடிகளை பற்றி கொண்டு இந்த ஆன்மா அவனோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு மேல யாரும் கிடையாது. நம்ம நினைச்சதை நம்மளால ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். இததான் நம்ம ஏற்கனவே வாதினிய பார்க்கும் போதும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? மனசுல இருக்கிறத சொல்லக்கூடிய அந்த தன்மை. அப்போ அங்க அந்த நகுலி என்ன பண்றான்னு சொன்னோம், இந்த நாக்கு, பல்லு, தாடை, மேல் தாடை, கீழ் தாடை, இந்த இடத்தெல்லாம் அவள் பாதுகாத்து அதை செம்மை செய்து பேசக்கூடிய ஒரு தன்மையை தருகிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது அந்த அந்த ஸ்தூலம், இங்க சூட்சமமாவும் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த மனசு நினைக்கிறத வாய் சொல்லணும், அததான் சொல்றாங்க தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய் அப்படின்னு. அப்போ இப்படி அத்தகைய பராசக்தியை, எத்தகைய பராசக்தியை? தானே தனியிடம் கண்டவளாகிய அந்த பராசக்தியை வணங்கி தன்னையும் அவளையும் தானே வணங்கி தலைவனுமாகி. அப்ப அந்த யார் அவள்? அந்த பரமசிவனால் எங்கனம் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டவள். அப்ப அவளையே நம்ம வணங்குவதன் மூலம் நாமும் தலைவனாக மாறுகிறோம். தலைவன்னா என்ன இருக்கணும் இந்த இடத்துல? இந்த ஆன்மா என்கின்ற விஷயத்தை இந்த உடலோடு சம்பந்தப்படுத்தாத தலைவன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு 1000 பேருக்கு தலைவன், 10,000 பேருக்கு தலைவன் அப்படின்னா அதெல்லாம் இல்ல. அந்த தலைவனாகவே மாறுகிறோம். எந்த தலைவன்? இரண்ட நாயகனினுடைய தன்மையை நாம் பெறுகிறோம் அப்படிங்கிறது தான். அப்படி பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவனோட குணாதிசயங்கள் நமக்கு வரும். எப்படி? தானே கழறி தனியவும் வல்லனாய் தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இதுக்கு ஒரு 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 நாம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லித்தரும். என்ன அப்படின்னா, கௌலா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. நம்ம இந்த கௌலினி நேற்றுக்கு பார்த்தோம், கௌலாட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா?
இந்த இடத்துல கௌலா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. இந்த இந்த கௌலா அப்படிங்கிற நாமத்தை நம்ம இந்த பாடலுக்கு பொருள் பார்த்துட்டோம். இப்ப அந்த கௌலாங்கிற நாமத்துக்கு நம்ம பொருள் பார்த்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இது வந்து ஒவ்வொரு சாதகனும் அந்த அந்த காளி அந்த தேவியை வழிபடக்கூடிய அத்தனை ஒரு சாதகனும் தன்னுடைய குலத்தை சார்ந்து செல்வான். நேற்றுக்கே நம்ம பார்த்தோம் குலம்ங்கிறது என்ன அப்படின்னு, சத்சங்கம், அவளோடு கூடியிருப்பது. அப்ப தேவி யாரோட இருக்கா? அவ யாரோட இருக்கா? இறையம்பெருமானோட இருக்கிறாள். நாம் யாரோட இருக்கோம்? அவளோடு கூடி இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த குலம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருளா நம்ம நேற்று பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாதகன் என்ன ஆவான் அப்படின்னாக்க, தேவதாமயமாகவும் குரு சாத்தாமிய சித்தராகவும் ஆகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு சொன்னபடி, இந்த இடத்துல குரு யாரு? அவன் மெச்சக்கூடி, குரு சாத்தாமியம் அப்படின்னா குரு மெச்சக்கூடிய விஷயம். அப்ப இந்த இடத்துல யாரு இந்த பத்ததியை நமக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது? இறையம்பெருமான் தான், பரமசிவன் தான் இந்த கௌலினி வழிபாட்டை நமக்கு சரி செய்து தந்திருக்கிறார். அவர் தான் ஆரம்பிச்சு தந்திருக்கார். அப்ப அவர் மெச்சக்கூடிய சித்தனாகவும், அவனே காளிகையாகவும், அவனே குருவாகவும் அந்த இடத்துல அவன் மாறுறான். அப்படி மாறக்கூடிய அந்த சாதகன் செய்யக்கூடிய உபாசனா பദ്ധதி இருக்கு பாத்தீங்களா, அந்த வழிபடக்கூடிய முறை, அதுல இருக்கக்கூடிய அந்த சாநித்தியம், அந்த 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 பேரன்பு, அந்த பேரருள், அந்த பணிவு, அந்த சரணாகதி, அதுல வந்து தேவி மயங்கி என்ன பண்ணுவாளாம் அப்படின்னாக்கா, அவனையும் யோகினியாக மாற்றி விடுவாள். யோகினி மயமாகவே மாறி விடுவான் அவனும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கௌலா. அந்த அந்த கணத்துல தோன்றக்கூடிய அந்த அருளை தரக்கூடிய தேவதை, அந்த அருளை தரக்கூடிய அன்னையாக யார் இருக்கா அப்படின்னா கௌலா. எந்த கணத்துல? ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. குல சாதகன் அப்படின்னா அந்த தேவியோடு கூடி, அப்ப அந்த இடத்துல என்ன பண்றா? குரு சாத்தாமியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? அந்த இறையம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்த பദ്ധதியில நம்ம வந்து அவளை வழிபடும் போது அந்த வழிபடுற தன்மையில என்ன வரும்? நமக்கு ஒரு சரணாகதி வரும், ஒரு பக்தி வரும், ஒரு சரண்டர் வரும், ஒரு ஒரு அதீத மனசு அமைதி, அந்த அந்த ஒரு விஷயம் வரும் பாத்தீங்களா? அந்த தன்மையில அவள் மகிழ்ந்து, அப்ப அவளுக்கு கிடைக்கிறதுல எது அங்க ரொம்ப முக்கியமா இருக்குன்னு பாருங்க. நம்ம நம்ம சாற்றக்கூடிய மலர்ல, நம்ம சாற்றக்கூடிய சந்தனம், குங்குமம், பக்ஷணாதி விவகாரங்கள் இதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல அவளுக்கு. அந்த குரு மெச்சக்கூடிய அந்த தாதாமியம், அந்த பண்பு, அதுல அவள் மகிழ்ந்து என்ன பண்ணுவாளாம்? அவளுக்குள்ளிருந்து முகிழக்கூடிய அந்த பேரருள் வந்து அவனை யோகினியாக மாற்றி விடுவான். அந்த சாதகனையும் யோகினியாக மாற்றி, அப்ப அவனே காளிகையாகவும் அவனே குருவாகவும் அவன் மாறி விடுவான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மாறக்கூடிய தருணத்துல அந்த மாறுவதற்கு உண்டான அருளை கொடுக்குறா பாருங்களேன். அவ யாரு அப்படின்னா அந்த அன்னைக்கு பேர் கௌலா அப்படின்னு பொருள் சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த பொருளை பார்த்தாச்சா? இப்ப இங்க வந்து இந்த மந்திரத்தை பாருங்க, அப்படியே இருக்கும். அந்த 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 சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு வந்து அப்படியே சொல்ற மாதிரி நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தானே கழறி தனியமும் வல்லலா ஆகிட்டா. அவளே வந்து என்ன ஆக்கிட்டா அப்படின்னாக்க காளிகையாக மாற்றி விட்டாள், அவளே குருவாக மாற்றி விட்டாள். தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனா. அதான் குருவோட தன்மை. குருவோட தன்மை என்னது? சொல்ல நினைக்கிற விஷயத்த தடங்கு தடை இல்லாம சொல்லக்கூடியது. அப்படி மாற்றக்கூடியவள் யாராக இருக்கிறாள்? தானே தனி கண்டவள். அப்ப அவளுக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. அதனாலதான் அவளை வந்து மாற்ற முடியுது. தானே வணங்கி தலைவனுமாமே அப்படின்னா அவனையே தானே நாமே யாராக மாறுகிறோம் அப்படின்னா நாமே யோகினியாக மாறுகிறோம், யோகனாக அந்த இறையம் பெருமானாக மாறுகிறோம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தோட ஒரு பொருளா நம்ம புரிந்து கொள்ளலாம். திருமூலர் வந்து நம்ம நினைக்கிறோம் இது தமிழ்ல இருக்கு, இது வெறும்
சைவத்தை சொல்லக்கூடியதா, இறையம் பெருமானை சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த இடத்துல சக்தி இல்லைன்னு நினைப்பாங்க ஒரு சிலர். ஆனா அவரை மாதிரி அத்தனை சாக்கத்தையும் கரைத்து அந்த சாரத்தை இந்த திருமந்திரத்துல கொடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அற்புதமான விளக்கம் அம்மா. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப நீங்க தொடாத விஷயமே இல்ல. எல்லா பக்கமுமே போயிட்டு நமக்கு முழுமையான ஒரு விளக்கம் கிடைக்கணும்னா உங்களோடத கேட்கணும்மா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1341வது திருமந்திரம். தலைவனாகும் தகுதியும் பெறலாம். திருமந்திரம். தானே களறி தணியவும் வல்லவனாய்த், தானே நினைத்தவை சொல்லவும் வல்லனாய்த், தானே தனிநடங் கண்டவள் தன்னையும் தானே வணங்கி தலைவனும் ஆமே. நவாக்கரி சக்கரத்தை வழிபடுபவன் அன்னை பராசக்தியின் அருள் துணையால் எல்லாருக்கும் மேம்பட்டவனாய் சொல் ஆற்றல் உடையவனாக திகழ்வான். நினைத்ததை சொல்லவும் செய்யவும் வல்லவனாய் திகழ்வான். ஊழிக்காலத்தில் தனி நடம் புரியும் பரம்பொருளின் ஆனந்த கூத்தினை கண்டு களிக்கும் அன்னையை வணங்க தலைவனாகவும் திகழலாம். களறுதல் அதன் பொருள் பேசுதல், தணிதல், அமைதல், அறிஞர் பலர் கூடிய அவையில் தோன்றி பேசும் திறம், பிறர் பேச்சுக்கு விடை கூறி தணிக்கும் திறன், அவை தலைமை பண்பு. கழக வெளியீட்டில் அம்மை வழிபாட்டினன் திருவருள் வளத்தால் பேரவைக்கண் தானே எவர்க்கும் மிக்கானாய் விளங்குவன். அதனால் தானே பேசி அமையவும் வல்லவன் ஆவன். தானே பிறர் நினைத்தவற்றை எளிதாக உணர்ந்து ஐயுறவின்றி துணிந்து கூறவும் வல்லவன் ஆவன். பேரூழி காலத்து பெரும் பொருளாம் சிவபெருமான் புரியும் தனி பெரும் திருக்கூத்தை காணவும் வல்லனாவன். அப்பெருமானை விட்டு பிரியா ஆணையாம் திருவருளை காணவும் வல்லனாவன். அத்திருவருளை வணங்கி அம்முதல்வி துணையால் சிவனடியிற்கூடி சிவமேயாக திகழவும் வல்லனாவன். தானே களறி தணியவும் வல்லனாய். இவ்வடியின் பொருள் அவையிற் பேசும் ஆற்றல் வாய்ந்தவனாய். தனி நடம். இதன் பொருள் பெரு ஊழிக்காலத்தில் சக்தியும் சிவனும் தனித்து இருக்கும் போது சிவன் செய்யும் நடனம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை. வேற யாராவது சொல்லுங்களா? கேட்கும் தளத்துல இருக்கவங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அம்மாட்ட கேட்கலாம். தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாமா? அனைவருக்கும் நன்றி. இன்றைய எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.